வணக்கம்மா. உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகமும் உங்களோட இந்த மருத்துவ துறைக்கு நீங்க வந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். எங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம இந்த காலத்தில் பார்த்தா ஒரு பிஸ்னஸ் விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் அந்த மருத்துவத்தை பிஸ்னஸாக பார்க்காம ஒரு சேவையாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நானும் எனது நண்பர்கள் ஒரு 5-6 மருத்துவர்கள் சேர்ந்து ஐஸ்வர்யம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும். அதன் உருவாக்குன முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகள், அதாவது ஆதரவற்று குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு ஹாஸ்பைஸ் கேர் நம்ம மதுரையில உருவாக்கக்கூடாது, அதுவும் இலவசமாக உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் 2015ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்தில் ஒரு சொந்த பில்டிங்கில் ஒரு 25 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு நேத்ராவதி வலி நிவாரணம் மற்றும் பராமரிப்பு மையம் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஆதரவற்ற படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு மையத்தை நாங்கள் உருவாக்கணும். அதன் உருவாக்கின ஒரு 2 or 3 monthsலேயே அந்த ஆதரவற்ற பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி அந்த 25 பெட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அப்போதான் சரி, இது மாதிரி குடும்பத்தினால கைவிடப்பட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மையத்தை விரிவாக்கி இப்போ 90 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு மையமா மதுரை விளாச்சேரி அப்படிங்கிற இடத்துல நேத்ராவதி வலி நிவாரண மையம் இயங்கிட்டு இருக்கு.